வணக்கம் நேயர்களே. நண்பனை கொலை செய்ததற்காக ஒரு நாட்டையே பழிவாங்க நினைத்த நபர் என்ன செய்தார் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த காணொளி வாயிலாக. நாங்கள் பார்த்திருக்கிறோம் கோவலன் கண்ணகி கதை. அதில் கணவனுக்காக மதுரையையே எரித்தாள் கண்ணகி என்று படித்திருக்கிறோம். ஆனால் அதே போல இன்று தன்னுடைய நண்பனை கொலை செய்ததற்காக ஒரு நாட்டையே பழிவாங்க துடித்திருக்கின்றார் ஒரு நபர். அவர் யார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 32 வயதான மார்க் ஸ்மித் என்கின்ற நபர் தன்னுடைய நண்பன் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார், ரஷ்யா தன்னுடைய நண்பனை கொன்று விட்டது என்ற கவலையில் பிரித்தானியாவின் மான்செஸ்டர் பகுதியில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டிருக்கின்றார் உக்ரைனுக்கு. இடையில் ஒரு விமான தளத்தில் அவர் இறங்கியவுடன் மிகுதி பயணத்திற்கான பணம் அவரிடம் இருக்கவில்லை. அதனால் 300 கிலோமீட்டர் வரையில் 8 நாட்களாக நடந்து சென்றிருக்கின்றார் உக்ரைன் எல்லைக்கு. உக்ரைன் எல்லைக்கு சென்று அவர் சொல்லியிருக்கின்றார், நான் உக்ரைன் இராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும், பிரித்தானியாவின் மான்செஸ்டரில் இருந்து நான் வந்திருக்கிறேன், என்னுடைய நண்பனை ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யா கொண்டிருக்கிறது, இதற்கு நான் ரஷ்யாவை பழிவாங்க வேண்டும், என்னை உங்கள் இராணுவத்தில் பயிற்சிக்காக அனுப்பி என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதனை அடுத்து உக்ரைன் இராணுவம் அவரை மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தியது. மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவருடைய உடல்நலம் சீராக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உக்ரைன் இராணுவத்தில் எந்த பிரிவில் அவர் இணைவது என்பது தொடர்பாக மார்க் ஸ்மித் இப்பொழுது சிந்தித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. தன்னுடைய நண்பனை ரஷ்யா ட்ரோன் தாக்குதலில் கொன்று விட்டதால் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் பிரித்தானியாவின் மார்க் ஸ்மித். இவர் தொடர்பாக பிரித்தானியா என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், பிரித்தானியாவில் இருந்து ஒரு நபர் யாராகிலும் இன்னொரு நாட்டின் இராணுவத்தில் இணைந்து சட்ட அனுமதிகள் இல்லாமல் பயிற்சிகளில் ஈடுபட்டு போரில் ஈடுபடுவார்களாக இருந்தால் பின்னொரு காலத்தில் மீண்டும் அவர்கள் நாட்டிற்கு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும். இது பிரித்தானியாவின் சட்டம். எனவே அந்த சட்டத்தை அவர் மதிக்கவில்லை. தன்னுடைய நண்பனுடைய உயிர்தான் அவருக்கு முக்கியமாக இருந்திருக்கிறது. நண்பனை கொன்ற நாட்டையே பழி வாங்க வேண்டும் என்று 300 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று உக்ரைன் எல்லைக்கு சென்று உக்ரைன் இராணுவத்தில் இப்பொழுது அவர் பயிற்சிகளை பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இனிவரும் நாட்களில் அவர் எந்த படையில் இணைந்து கொள்ளப்பட்டார், என்ன மாதிரி அவர் போர்க்களத்திற்கு செல்லப் போகின்றார் என்ற விடயங்கள் இன்னும் குறிப்பிடப்படவில்லை. ஆயினும் அது தொடர்பான செய்திகள் கிடைத்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். பாருங்கள், மதுரையை எரித்த கண்ணகி கணவனுக்காக, நட்புக்காக நாங்கள் இதிகாச புராணங்கள் பலவற்றை பார்த்திருக்கின்றோம், துரியோதனன் கர்ணனை பார்த்திருக்கின்றோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இந்த நூற்றாண்டில் ஒரு நாட்டையே பழிவாங்க துணிந்திருக்கின்றார் தன்னுடைய நண்பனுக்காக. வாழ்த்துகள். அவருடைய இராணுவ பயணம் வெற்றிகரமாக அமையட்டும். அவருடைய எண்ணம் போல் ரஷ்யாவை அவர் பழிவாங்குவாரா என்பது அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த எண்ணம் வந்து அவர் போரிட சென்றிருக்கின்றார் இல்லையா, அதுதான் நட்பு. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.